இல்ல புரியல எனக்கு. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை தாங்க கேக்குறேன், வாயை திறந்து பதில பேசுங்க. ஏமா காலையிலே என்ன என்ன வாய் எதுக்கு? என்கிட்ட எதுக்கு இந்த வாயை காட்டுறீங்க? ஏண்டி நீ தானடி வாயை திறக்க சொன்ன, நீ தானடி பதில் சொல்ல சொன்ன. ஆமா, நான் வாயை திறக்க தான் சொல்லுவேன். அதுக்குன்னு கூட கூட பேசிடுறதா? இந்த மண்டியில ஓரமா ஒண்ணு இருக்கே, அதை கொஞ்சமாவது பயன்படுத்த கத்துக்கோங்க. சோபி வாயை மூடு, எல்லாம் மீறுது. டேங்கப்பா, கோவத்தை பாரு. என்னங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா உங்க தொங்காச்சிக்கு போனை போட்டுட்டு நீ வருவியாமா இல்ல இன்னைக்கு வரமாட்டியாமா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவணும்னு பர்மிஷன் கேட்டுட்டு போவனு. ஒரு புடவை எடுக்க போனா உங்க நொக்காக்கு போனை போட்டுக்கிட்டு அண்ணி வரீங்களா, கடைக்கு போகலாம் ஒன்னா ஷாப்பிங் பண்ணு கேட்டுக்கிட்டு போவனு. இல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உங்களையா இல்ல உங்க நொக்கா தொங்கச்சிங்களையா? சொந்தம் பந்தம் எல்லாம் சேர்ந்து போன ஒரு சந்தோஷம் தானே சோபி. அது உங்களுக்கு, உங்க சொந்தத்தோட இருந்தா அது உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு இல்ல. எம்மா தாயே, ஏதோ பண்ணு. ஏங்க பேசிட்டு தானங்க இருக்க? இன்னும் ஒரு நிமிஷம் நான் நின்றா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். சோபி குட்டி என்னாச்சு இவளுக்கு? டாடி சோபி நில்ல சோபி, இப்ப எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? என் மூஞ்சே அப்படித்தான். அதான் தெரியுமே. ஆனா சோபி நீ கோவப்பட்டாலும் அழகா இருக்க. இந்த பாருங்க, ஒழுங்கு மரியாதை போயிருங்க. சரியான கடுப்புல இருக்க, போயிடுங்க. சரி நீ கோவத்துல இருக்க, நான் வாரேன். ஏங்க என்ன சோபி? போங்கன்னு சொன்னா போயிடுவீங்களா? கோவத்துல இருக்காளேன்னு சொல்லி சமாதானமா படுத்த மாட்டீங்களா? ஏங்க இவ்வளவு மோசமா இருக்கீங்க? நீ தானடி போ சொன்ன. சொல்லதாங்க செய்வேன், அதுக்கு போயிடுவீங்களா? சரி சரி நான் கோவப்படல. சரி வா எங்காவது போயிட்டு வரலாமா? இப்ப நான் சொல்லி சமாதானப்படுத்துறீங்களே, சத்தியமா எனக்கு கடுப்பு தாங்க வருது. மரியாதையா போயிடுங்க. எப்பா சத்தியமா சோபி முடியல எனக்கு, ஏதோ பண்ணு. ஐயோ, இந்த குட்டிச்சாட்டம் இதுக்கு காலங்காத்தாலே நம்ம வீட்டுக்கு வருது. சனியா வந்தா சும்மா இருக்காதே, போய் ஜொரம் அடிக்கிற மாதிரி போய் படுக்க வேண்டியதான். அண்ணி வாமா. சவி எப்ப வந்த? இப்பதான் அண்ணி, என்ன பாத்துட்டு நீங்க ஓடுனீங்க இல்லையா? ஒண்ணு பாத்துட்டா, நான் பார்க்கவே இல்லையாமா. பாத்துட்டா எதுக்குமா ஓட போற? உட்காரு சவி. இருக்கட்டும் அண்ணி, அண்ணன் இல்லையா? இந்த உள்ளதமா இருக்காரு, இத கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க? அதான பார்த்தேன், தங்கச்சி வந்திருக்காளா, அதான் நொண்ணுங்கன்னு கூப்பிட்டாளா? சொல்லு சவி. சவி வந்திருக்காங்க, உட்காந்து பேசிட்டு இருங்க, அத வாரேன். வாமா சவி, நீ மட்டுமா வந்த, மாப்பிள்ள வரல? இல்லன்னு அவர் ஆபீஸ் போயிட்டாரு. சரிம்மா உட்காரு, சாப்பிடு. சாப்பிட்டு தான் போகணும் மதியானம். சாப்பிட்டு போகணுமா? பரவாயில்ல, இருக்கட்டும் அண்ணே. சவி உட்காரு, நான் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டு போ. உள்ள ஏசி போட்டு படுமா. என்னங்க, பாத்திரம்லாம் சிங்க் நிறைய இருக்கு, தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறம் மீன் கட் பண்ணணும், அதையும் கட் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி வச்சிடுங்க. பின்னாடி துணி கூட காயுதுங்க, மடிச்சு வச்சிருங்க. ஊற வச்ச துணியை மட்டும் துவைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இதுவும் சொல்ல மறந்துட்டேனே, மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. பக்கத்துல அக்கா இருக்காங்கல்ல, அதாங்க தேவி அக்கா, அவங்க வீட்டை போய் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துருங்க. இட்லிக்கு கூட ஊற வச்சிருக்கேங்க மாவு, அதை போய் மிஷின்ல போய் அரைக்க கொடுத்துருங்க. இதெல்லாம் செஞ்சு வச்சிருங்க, நான் வந்துடுறேன். சோபி என்னங்க, இன்னும் வேலை எல்லாம் பாக்கி இருக்குங்க. பாத்ரூம்ல எல்லாம் ஹார்பிக் போட்டு வச்சிட்டு வந்திருக்கேங்க, போய் கழுவிடுங்க. போத நிறுத்து. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ பாட்டு வேலை அடிக்கிட்டே போற, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? என்ன ஆச்சா? இவ்வளோ வேலை சொன்னதுக்கே உனக்கு மூச்சு முட்டுதே. இவ்வளோ வேலையும் நான் செய்யணும், இதுல உன் தொங்காச்சிய சாப்பிட்டு போ சொல்றியே, கொஞ்சமாவது என்ன பத்தி யோசிச்சியா? இல்ல சோபி. என்ன நல்ல சோபி, இவ்வளோ வேலை இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஆளை கூப்பிட்டா முதல்ல என்ன சொல்லணும். என்னம்மா இவங்களை கூப்பிடுறேன்னே, நீ ஓகேவா, நீ சமைக்கிறியான்னு என்ன கேட்கணும். நீ பாட்டு என்னமா ஓ இஷ்டத்துக்கு இருமா சாப்பிட்டு போமாங்கிற. ஏண்டி அவ ஒருத்தி தானே, நம்ம ஆக்குறதுல ஒரு அளவுக்கு அரிசி எக்ஸ்ட்ரா போட போற. யார் சொன்னா இன்னைக்கு நான் ஆக்க போறேன்ட்டு? இன்னைக்கு எங்க அம்மா வீட்ல இருந்து சாப்பாடு வருது. இப்ப இவ வேற இருக்கிறா, இவளுக்கு கேட்க சொல்றீங்களா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு இவ்வளவு வேலையும் செய்யுங்க. உங்க தொங்காச்சியை சாப்பிட சொல்லிருக்கீங்களே, உட்கார்ந்து ஆக்குங்க. ஒரு வாய் சாப்பாடு தானே அந்த பிள்ளைய சாப்பிட்டுட்டு போ சொன்ன. கொஞ்சம் நில்ல. போன வாரம் ஒரு 2 அண்ணன் ஒரு தம்பி, 10ஆவதுக்கு உன் சித்தி பசங்களாம் வந்தாங்களே, ஏன் நீ ஆக்கி போடல? அது வேற இது வேற, வாயை பொத்திக்கிட்டு போயிடுங்க, சொன்ன வேலையை செய்யுங்க. அது எப்படி அது வேற இது வேற ஆகும்? அத்தனை கும்பலுக்கு ஆக்கி போட்ட, இங்க ஒருத்திக்கு ஆக்கி போறதுக்கு உனக்கு வலிக்குது. ஏன் அண்ணன் தம்பிங்களா என் மேல
பாசமா இருக்கிறாங்க, அதனால நான் ஆக்கி போடுறேன். உங்க அக்கா தங்கச்சினா என் மேல என்ன எப்ப பாரு கடு கடுன்னு சிடு சிடுன்ட்டு. இப்ப கூட அவ ஏதோ ஒரு தேவைக்கு தான் வந்திருப்பா. எதுக்கோ வந்துட்டு போறா, வீடு தேடி வந்துட்டாள்ல, சாப்பிட்டு போ சொல்லு, அவ்வளவுதான். தாராளம் சாப்பிட்டோம், யார் வேணாம்னு சொன்னா? இருந்தா ஆக்கி கொடுத்துட்டு போங்க, இருக்கிற வேலையெல்லாம் நீங்க செய்யுங்க. என்ன இவ இவ்வளவு மோசமா இருக்கிறா? அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா அப்படி இருக்கிறா, நான் என் வீட்டுல இருந்து ஏதாவது ஒருத்தர் வந்தா மூஞ்ச சிறுசிடுன்னு இருக்கா. என்னைக்குதான் இவ மாறுவா? எவ்வளவு நேரம் ஏசி ஓடுது பாரு. வாங்க நீ. என்ன நீ மேலேயே பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ஏசி ஓடிட்டு இருக்குல்ல, எனக்கு ஒத்துக்காது, அதான் பார்த்தேன். ஐயோ, அப்ப ஆஃப் பண்ணிடுங்க நீ. அண்ணன் தான் போட்டு விட்டு போனாரு, ஆஃப் பண்ணிடுங்க. உங்க நொண்ண தானே எல்லாம் போடுவார். 2 நாளா ஒரே தலைவலி காய்ச்சல்மா, அதான் ஏசி ஓடுதா, ஒத்துக்க மாட்டுது, ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் சவி எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லையே. சவி, ஜூஸ் குடிக்கிறியாமா? வாங்கிட்டு வரவா? ஒரு இடத்துல தங்குறானா பாரு, தங்கச்சி வந்த உடனே கையும் காணும் ஆடுமே. ஏங்க எதுக்குங்க ஜூஸ் எல்லாம்? பாருங்க வெயிலே இல்ல, மழை வர மாதிரி இருக்கு, அப்புறம் அவளுக்கு சளியிலே பிடிச்சிட்டு போகுது. வீட்டுல வேற பசங்க இருக்காங்கல்ல. ஜூஸுக்கு 20 ரூபா 30 ரூபா செலவாகுன்ட்டு என்னமா நடிக்கிறா பாரு. சவி, உனக்கு வேணா காப்பி வேணா போட்டு தரமா, குடிச்சிட்டு போ. பிள்ளைங்க வேற வர நேரம் ஆயிடும்ல, பாவம் வந்தே ரொம்ப நேரம் ஆகுதுல்லம்மா. இன்னைக்கு வேற சனிக்கிழமை, ஆஃப் டே ஸ்கூல் விட்டுருவாங்க, பாவம் பிள்ளைங்க அங்கங்க நிக்கும்லம்மா. காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போயிரு. இல்ல நீ, இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் லீவு, சனி ஞாயிறு 2 நாளுமே ஸ்கூல் லீவு தான். அது ஏதோ என் மக ஏதோ பேச்சு போட்டுல சேர்ந்துருக்கா, அதுக்காண்டி வர சொல்லியிருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிருக்கா, வந்துருவா அவங்க அப்பா கூட, இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவா. எங்கம்மா, இங்கயா? ஆமா நீ, அண்ணனை போன் போட்டு எங்க வீட்டுக்காரங்களுக்கு நீங்க உங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு இங்க வந்துருங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போய்க்கலாம்னு சொன்னாங்க. நீ இதோ என் வீட்டுக்காரன் ஆபீஸ் முடிச்சு இங்க வந்துருவாரு. ஓ, உங்க அண்ணனே சொல்லிட்டாங்களா? சரி சரிம்மா, இங்க காத்து ஒழுங்கா வராது, ஹால்ல போய் டிவி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருங்க, இந்த வந்துடுறேன். சரி அண்ணி. ஐயோ, மூஞ்சி மூணாறு போகுதே, இப்ப என்னெல்லாம் செய்ய போறாளோ தெரியலையே. நைஸா நவன்ற வேண்டியதுதான். நில்லுங்க, இங்க வாங்க. தோ ஆரம்பிச்சுட்டா. யாரு கேட்டு உங்க தங்கச்சி வீட்டுக்காருக்கு உங்க தங்கச்சி பிள்ளைங்களாம் போன் அடிக்க சொன்னது? இவளுக்கு ஒரு கப் காப்பியை குடிச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தா என்ன நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க? எப்பயோ ஒரு வாட்டி வராங்கம்மா, வந்து சாப்பிட்டுட்டு போட்டும்ல. அத நான் முடிவு பண்ணணுங்க. சரி, இப்ப என்ன சொல்லிட்டேன், வந்துட்டு போவட்டு. சரி, ஒரு 1000 ரூபாய் கையில கொடுங்க. 1000 ரூபாவா? ஏன் தெரியல, காலையில இருந்து ஒரே வயிறு தலையெல்லாம் வலிச்சிட்டு இருக்கு, டாக்டர் கிட்ட போகணும், கொடுங்க. ஓ, தலைவலி காய்ச்சல் வயிறு வலிலாம் வந்துருச்சா? வந்துதானே ஆகும், ஏன்னா என் வீட்டுல இருந்து ஆளுங்க வந்துட்டாங்கல்ல, கண்டிப்பா வரும். 1000 ரூபாய் என்ன, 2000 ரூபாய் தரேன், வாங்கிட்டு போ. என்ன சொல்றீங்க இப்போ? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ 2000 ரூபாய் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. இங்க என் தங்கச்சி வீட்டுக்காருக்கெல்லாம் நான் வந்து ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம், சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிளம்பு. எந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும்? நில்லுங்க, என்ன நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க? என்னங்க நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு எங்க இருக்கு காசு? ஆமா, நீயும் சமைக்க மாட்டேங்கிற, வேற என்ன செய்யறது? அதான் பண்ணணும். சமைச்சு தொலைறேன். எப்படிமா சமைப்ப? உனக்கு தான் வயிறு வலி தலைவலிலாம் இருக்கு. சமைக்கிறேன்ட்டல்ல, அவ்வளவுதான். ஹோட்டல் இன்னொன்னே பாரு, அம்மா ஒருவேளை சோத்தாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்றா. டேய் கண்ணா, வாக்கா, என்ன திடீர்னு? சும்மா தானே வந்துட்டு போனேன், ரொம்ப நாள் ஆச்சு, நீயே எனக்கு போன் அடிக்கிறது இல்ல. எங்க நேரமே சரியா இருக்கு. சரி, முதல்ல உட்காரு. சிவியும் வந்திருக்காக்கா. பேங்குக்கு போனேன்டா. சரி, உன்னையும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி பார்க்க வந்தேன், நீயும் வீட்டு பக்கம் வரது இல்ல. ஆமா, எங்க உன் பொண்டாட்டி? உள்ளதான்க்கா இருக்கா. சோபி, சோபி. அட வாங்க நீ, என்ன ரொம்ப நாள் ஆகுது வீட்டு பக்கமே வந்து? எங்கடி அம்மா நீ என்ன கூப்பிடுற? அப்படியே சொல்லாம வந்தாலும் பின்வாசல் பக்கமா பூட்டிட்டு கிளம்பிடுற நீ. அண்ணி சும்மா இருங்க நீ, உங்களுக்கு ஒரே தமாசு தான். தமாசா? உண்மையாதான்டா. அன்னைக்கு அப்படிதான்டா, போன் அடிக்க எடுக்க மாட்டாளே, சரி சொல்லாம போவோன்னு பார்த்தா நான் வரது எங்க இருந்தோ பார்த்துட்டாடா, வீட்டை பூட்டிட்டு செருப்பை கூட போடாம ஓடுறாடா ஓட்டமா. ஐயோ அக்கா, அதுல ரேஷனுக்கு ஓடனக்கா, நேரம் ஆயிடுச்சுன்ட்டு. என்ன ஓமா, ஆண்டவனுக்கு தான் தெரியும் நீ எதுக்கு ஓடுனேன்னு. மூதேவிக்கு எப்படிதான் கண்ணு தெரியுதோன்னு தெரியலையம்மா. ஏக்கா வாக்கா, எப்ப வந்த? இப்பதாண்டி வந்து உட்கார்றேன். அம்மாக்கு நீ போனே பண்ண மாட்டியாமே? போனு ரிப்பேருக்கா,
பண்றது இல்ல. நான் 2 வாட்டி பண்ணேன், அம்மா எடுக்கவும் மாட்டுது. புலம்பி தள்ளுது, நீ ஃபோன் பண்ண மாட்டேன்னு. முதல்ல உன் வீட்டுக்கார மொபைல்ல இருந்தா பண்ணு. சரிக்கா, இன்னைக்கு பண்ணிடுறேன். அப்புறம் கண்ணா, சொல்லுக்கா. மாமா வீட்டு சைடு ஒரு கல்யாணம்டா, திருப்பதி வரைக்கும் போறேன். 1 வாரம் ஆயிடும். அம்மாவை எடுத்துட்டு வந்து இங்கதான் விட்டுட்டு போயிடுவேன். பாத்துக்கடா கொஞ்சம். ஏக்கா, அம்மாவை நான் பாத்துக்க மாட்டேனா? வந்து விட்டுட்டு போயேன்க்கா. வேலைக்கு கரெக்டா மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கணும்டா. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்க்கா, விட்டுட்டு போக்கா. நானும் ஒரு வாட்டி சொல்லிட்டு தான் இருக்கிறேன், வந்து இருமான்ட்டு. எங்க வருது? அது நம்ம விட சௌரியமா போயிடுச்சுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து விட்டுட்டு போவேன், பார்த்துக்க சரியா? ஐயோ, ஏமா உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை நீ. அவங்களும் வீட்டிலேயே கிடக்கிற ஆளு. நீங்கள் கல்யாணம் காட்சின்னு கூட்டிகிட்டு போனால் 4 பேரை பார்ப்பாங்களே நீ. அது உங்கள் வீட்டு சொந்தம்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? எவ்வளவோ சொல்லிட்டேம்மா, நானும் வரமாட்டேங்கிறாங்க. முட்டி வலி இல்லை, நடக்க முடியாதுங்கிறாங்க. ஏதாவது கார் ஏதாவது புக் பண்ணால் போக ஈஸியாக இருக்கும்ல நீ. என்னங்க பாவங்க அம்மாவுக்கு கார் ஏதாவது புக் பண்ணி கொடுங்க. பாவம் போயிட்டு வரட்டும். அவங்களும் இந்த மாதிரி நேரத்தில் போனதானுங்க உண்டு. அம்மா வீட்டுக்கு வரான்னு என்னெல்லாம் பண்றா பாரு. என்னங்க சொல்ல சும்மா இருக்கீங்க? பாவங்க அம்மா. ஐயோ சோபி, இருக்கட்டும்பா, வந்து இருக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு அலைய முடியாது, அலைஞ்சா ரொம்ப முட்டி வலி வந்துடும். அப்புறம் சும்மாவே அவ்வளோ மருந்து மாத்திரம் சாப்பிட்றாங்க. ஆமா நீ, அதுவும் கரெக்டு தான். சரி, நீ இந்த டீ போடுற. இதுங்களுக்கு போகிறதுக்கு இடமே கிடைக்காதா? இங்கே தான் வருவாளுங்களாக்கு. ஏசி என்னன்னே தெரியலன்னு ஓட மாட்டுது. ஏன் ஓடல? அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓடிட்டு தானே இருந்தது. ஆமாண்ணே, நான் பாத்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ள டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்னன்னே தெரியல, லைட்டு எரிய மாட்டுது. ஆமாம்மா, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது. புதுசு தான் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் என்னன்னு பார்க்குறேன், நீ பேசிட்டு இரு. அக்கா பேசிட்டு இருந்த வாரேன். சோபி, என்ன எது கத்துறீங்க? தங்கச்சி ரூம்ல படுத்து கிடந்தாலும் ஏசி ஆஃப் ஆயிடுச்சான். எப்படி? ஏசியை போய் கேளுங்க எப்படி ஆஃப் ஆயிடுச்சுன்னு. இங்க வந்து தான் குதிச்சுட்டு கிடக்குறீங்க. வாங்க அங்கிட்டு. எப்படி ஆஃப் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆமா, நான் தான் ஆஃப் பண்ணேன். வந்து 1 மணி நேரம் ஆகுது, ஓயாம ஓடிட்டு கிடக்குது ஏசி. கரண்ட் பில் என்னத்துக்கு ஆகுறது? நான் தான் ஆஃப் பண்ணி போட்டேன். இப்போ என்ன அதுக்கு? ஏன்டி இப்படி இருக்க? என்னைக்காவது ஒரு நாள் தானே நீ அக்கா தங்கச்சிங்க வீட்டுக்கு வருதுங்க. வரும்போது நீ இந்த மாதிரி பண்ணா எப்படி? அது எப்பாவது ஒரு வாட்டி வராங்களா? எப்பாவது ஒரு வாட்டி வந்துட போது வாயில. போயிடுங்க அங்கிட்டு. இதோ உங்க அம்மா வரப்போதாமே 1 வாரத்துக்கு. யார் கேட்டு முடிவு எடுத்தீங்க? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணுங்க? என்ன கேட்கணும்? துவைக்கிறதுல இருந்து, ஆக்குறதுல இருந்து, கழுவுறதுல இருந்து, பெருக்கிறது வந்து நானு. இந்த வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாது முடிவு பண்றது நானு. அப்படிலாம் ஒன்னு கேட்டலாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. போ. அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? வரட்டும் உங்க அம்மா. வந்த வேகத்திலே ஓட விடுறேன். நீங்க எப்பவுமே சீரியல் பாப்பீங்களா நீ? பின்ன எனக்கு ஒரு எபிசோடு கூட மிஸ் ஆகக்கூடாது சோபி. மண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ அடுத்து என்னன்ட்டு. மிஸ் பண்ணவே மாட்டேன், பாத்துருவேன்ப்பா. நீங்களும் அதை பாப்பீங்களா நீ? ஆமாம்மா, எனக்கு வேற என்ன வேலை? அதுதான் வேலை எனக்கு. அந்த சீரியல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் அதில் பாரு, 3 பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். அது என்ன, அந்த முத்துவை மட்டும் ஒரு மாதிரி, மற்ற 2 பிள்ளைங்களையும் அந்த மாதிரி பார்க்கறது, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்பா. அதுதான் எனக்கு. இப்போ பிள்ளைங்கனாலே அது ஒரு சொல் பேச்சு கேட்கும், இன்னொரு சொல் பேச்சு கேட்காது, அப்படி தானே இருக்குதுங்க. அது என்ன 2 தூக்கி தலையில் வச்சுக்கிறது, அவனை மட்டும் போடுறது. சரி, எனக்கு அதுவும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் பரவாயில்லையே. அந்த முத்தோட பொண்டாட்டி யார்? அது மீனா. மீனா நல்லா பாக்குறாமா புருஷனை. ஆனா இப்பதான் பாரு, தெரியாம ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போல இருக்கு. என்ன நடக்க போதோ தெரியல. ஆமா நீ, எனக்குமே அதுதான். அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. என்னன்னு நம்மளுக்கு பிபி ஏத்தி விட்டு அவங்க சும்மா இருக்கிறாங்கம்மா. நம்மளுக்கு தான் ஒன்னும் புரிய மாட்டுது. ஆமா, அது என்ன உண்மைதான். என்ன ஒரு அதிசயம், 3 சேர்ந்து இன்னும் அழகா பேசிட்டு கிடக்குது. அப்பா, இன்னைக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தையும் கூட்ட மாட்டாங்க. சந்தோஷம்தான். வாடா கண்ணா, என்ன வேணும்? கிச்சன்ல என்ன வேலை உனக்கு? அண்ணிய தேடி வந்துருச்சுக்கா. போடி இவ ஒத்தி. ஆமா அண்ணி, உங்களை தேடிதான் அண்ணன் வந்திருக்கு. எங்க பாருங்க என்ன சொல்றானே. என்னங்க வேணும்? ஒன்னும் இல்லம்மா, வெளியில மாம்பழம் வித்துட்டு போகுது, அதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன். ஐய மாம்பழமா? அன்னைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமே. இந்த வாரங்க போங்க. வா சோபி. சரி நீ இதை உட்காந்து கட் பண்ணிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நீ போமா. என்ன நடிக்கிறா பாத்தியாடி? நம்ம வந்துட்டோமா. என்ன போட்டு தெரியுமா அவளை பாடா படுத்துறா. நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு கிடக்குறா. வரட்டும் அம்மா, எல்லாம் இருக்கு அவளுக்கு. நான் நம்ம அண்ணனுக்காண்டி தாங்க சும்மா இருக்கிறேன். இல்லைன்னா அந்த இடத்துல 7:30 கூட்டியிருப்பேன்.
அந்த அளவுக்கு தைரியம்டி இவளுக்கு. எனக்கு இந்த சைடு பேங்க் வேலைலாம் ஒன்றும் இல்லடி, சும்மா தான் பார்க்க வந்தேன் என்ன செய்யறா ஏது பண்றான்ட்டு. வீடு கடுக்கிற லட்சணத்தை பாரு, குடும்ப நடத்துற பொம்பளை மாதிரியாடி வச்சிருக்கா வீட்டை. எவ்வளோ அழுக்கு துணிடி, எவ்வளோ அழுக்கு துணியை போட்டு வச்சிருக்கிறா. அந்த சைடு என்ன துணி குமிச்சு போய் கிடக்குது. ஆமாக்கா வந்த என்ன உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு வைக்கிறியாமா அப்படின்னு நைஸா வந்து தடவிட்டு வந்தா என்கிட்ட. நான் சும்மா காட்டிக்கும் வராத போனை வந்த மாதிரி காதல வச்சுட்டு பேசிக்கிட்டே வந்துட்டேங்க்கா. செருப்பால் அடிக்கணும். உட்காந்துட்டு டிவி பார்ப்பாளாம், டிவி அந்த நேரத்தில் உட்காந்து மடிக்க வைக்க வேண்டியதானே. நீலாம் ஒன்றும் செஞ்சு கொடுக்காத. இப்போ கூட நம்ம கண்ணா இருக்கிறான்னு சொல்லி தான் சும்மா 2 காயை நறுக்கலான்னு வந்தேன் நான். நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா இங்கே வந்து இவளுக்கு வேலை பார்த்து கொடுக்கணுன்ட்டு. வா அப்படியே போய் வெளியில் போய் உட்காருவோம், இவ செய்யட்டும். ஒரு சாம்பார் வச்சு கூட்டு வைக்கிறதுக்கு எதுக்கு 4 பேர். வா. அப்பா நான் கூட பெரிய விஷயமா இருக்குமோ நினைச்சேன். எங்க இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காளுங்களே, என்ன ஆகுன்ட்டு. பரவாயில்ல, சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. என்னங்க என்ன இவ கோவத்துல கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னங்க பாரு சோபி, எப்பவுமே மூஞ்சி நீ ஒரு மாதிரி 4ஆம் அடிச்ச சமோசா மாதிரி வச்சிருப்பல்ல, இப்போ அப்படியே என் கண்ணுக்கு தெரியுது பாரு. ஆக்சுவலி நீ கோவத்துல இருந்தா தானே அந்த மாதிரி வச்சிருப்ப. இப்ப நீ நல்லா தானே சிரிச்சு பேசிட்டு இருக்க, ஆனாலும் எனக்கு அப்படியே தெரியுது பாரு. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஞாபகத்துல இருக்கு. சரி வாமா, மாம்பழம் வாங்க போவோம். உங்களைத்தான். என்னம்மா? எதுக்கு மாம்பழம்? சாப்பிடறதுக்கு. ஓ சாப்பிடறதுக்கு. ஆமாம்மா. எனக்கு ஒரு 10 லிட்டர் குக்கர் வேணும், அதுவும் இப்பவே. 10 லிட்டரா? ஏமா அங்க ஆக்குறதுக்கு பாத்திரம் பத்தலையா? அங்க கரெக்டா இருக்கு, எனக்கு தேவைப்படுது. ரொம்ப நேரமா ஒருத்தன் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறான். அவனை 4ஆ வெட்டி 16ஆ கூறு போட்டு குக்கர்ல வச்சு விசில் வைக்க வேண்டாம், அதுக்கு தான் வேணும். சோபி நீ ஒண்ணு என்ன சொல்லல. ஒன்னதாண்டா சொன்ன என் வெண்ண மோவனே. நானும் பார்த்துட்டு கிடக்குறேன், ஒரடியா என்னமோ ஆடுற. உன் கால் என்னமோ தரையில நிக்க மாட்டுது. உன் நொக்கா துவச்சு வந்தா கால் தரையில நிக்காத. சோபி என்ன பேசுற? இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு தானே இருந்தீங்க 3 பேரும். அதெல்லாம் வேற கதை, இதான் நிஜம். அப்ப இங்க சிரிச்சதெல்லாம் அதான் வேறன்ட்டல்ல, அப்புறம் என்ன? இப்ப நான் என்ன செய்யணும்? மாம்பழம் மாம்பழம் கத்திட்டு போறதுக்குள்ள மாம்பழம் வண்டி போயிடுச்சு, அவ்வளவுதான். புரியுதா? இல்ல வாசல்ல தான் நிக்குது. இல்ல வண்டி போயிடுச்சு. மூடிக்கிட்டு போங்க. நல்லாதான் சிரிச்சு பேசிட்டு இருந்தாளுங்க.